வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான எக்ஸல் ஹெவி டியூட்டிக்கும் இப்போ நம்ம வரக்கூடிய அலாய் வீல் வேரியண்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மொதல் வித்தியாசம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கலரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அலாய் வீல் வேரியண்ட்டில் அட்ராக்டிவான கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வருதுங்க. நம்ம எக்ஸல் 100 பழைய ஹெவி டியூட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. அது இல்லாமல் இதில் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இது எல்லாமே 2 வண்டிக்குமே சேம் தான். இந்த வண்டிகளுக்கு ரெண்டுக்குமே சேமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ என்ஜின் அண்ட் வந்து OBD2B சென்சார் எல்லாமே. இதோட என்ஜின் பார்க்குறப்போ 99 cc என்ஜினுங்க. ஸோ பவர் பார்க்குறப்போ 4.5 bhpயும் 6.6 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ், ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 4.5 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க்கு, பேட்டரி ஆப்ரேட்டட் தான். சீட் வந்து டூயல் சீட் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த மீட்டர் கன்சோல், இது எல்லாமே வந்து சுவிச்சஸ், மீட்டர் கன்சோல், இது எல்லாமே சேம். செல்ஃப் ஸ்டார்ட் 2 வேரியண்ட்டுக்குமே வரும். மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அலாய் வீல் வேரியண்ட்டில் அலாய் வீல் வித்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதே நம்ம எக்ஸல் நார்மல் 100ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் அண்ட் டியூப் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிவிஎஸ் டயர்ஸ் தான். பட் இது பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர், அது வந்து டியூப் டயருங்க. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் டெலஸ்கோபிக் தான், அதுவும் டெலஸ்கோபிக் தான். இதில் மாற்றங்கள் கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் 2 வாகனங்களுக்குமே இருக்கும். ஒரு மெயின் மாற்றம் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட ஃப்ரண்ட்டோட யூனிட்டில் LED லேம்ப்ஸ்லாம் வராது. ஹாலஜன் பல்பு ப்ளஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆரஞ்சு கவரில் வரும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லைட் வந்து வரும். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கிளாஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்ப அதில் டூயல் சீட் ஆப்ஷன்ஸ், டூயல் கலர் ஆப்ஷன்ஸ் வரும். மெரூன் கலரில் வித் வண்டியோட அந்த மேட் ஃபினிஷிங்கில் வந்து வரும். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிளாசி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ளைனான கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே டூயல் டோன் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பிளாக் வித் கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வருது. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இதுலேயும் ரெண்டுலேயுமே காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். பட் அது பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒர்க்கு சஸ்பென்ஷன் ரெண்டுமே வந்து சேம் தாங்க. இதோடைய அந்த கவரேஜ் எல்லாமே மேட் ஃபினிஷிங் பிளாக் கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரோம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரியரோட செட்டப்னு பார்க்குறப்போ இந்த வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்டாங்குலர் ஷேப் லைட்ஸு, அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஆரஞ்சு கலரில் தான் வரும். அதே நம்ம இந்த அலாய் வீல் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரியரோட லைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டிசைன் லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் ரெண்டுமே வந்து எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலர் கிளாஸ் LEDஸில் கொடுத்துருப்பாங்க. மீட்டர் கன்சோல் பொறுத்த வரைக்கும் 2 வாகனத்துக்குமே சேம் தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியான ஆப்ரேட்டர் யூனிட் தான் அங்கேயும் வருது. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட்டுங்கிறனால செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் இதே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்லேயுமே இதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மலாக கூட சஸ்பென்ஷன் எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி சுவிச்சஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த வண்டியில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஸ்போக் வீல்ஸ் வருது. LEDக்கான லைட் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நார்மலான லைட்ஸ் வந்து வருதுங்க. ஸோ இது ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் அப்படிங்கிறது. ஸோ விலை மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 2 வண்டிகளுக்குமே இது வந்து நார்மலாக உங்களுக்கு இன்றைக்கி GSTயோட குறைஞ்ச ரேட் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 72,000 அந்த ரேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான உங்களுக்கு ஹெவி டியூட்டி வந்து கிடைக்குது. ஹையர் வேரியண்ட்டே நான் சொல்கிறேன், அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட்டே கிடைக்கும். கிக் வேரியண்ட்டுங்கிறப்ப அதுலேருந்து ஒரு 15,000 நீங்கள் கம்மி பண்ணியிருக்கோங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 59,000 இல்லை 60,000 ரேட் வந்து வரும் கிக் வேரியண்ட்டு. ஆனால் இந்த டியூப்லெஸ் டயர்ஸ் வித் அந்த அலாய் வேரியண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 78,000 அந்த 79,000 ரேஞ்சஸ் வந்து வருது. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா அந்த அலாய் வீல்ஸு ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு LED லைட்ஸு இது தான். நீங்கள் அலாய் வீல் தனியாக வாங்கினீங்கனாலே உங்களுக்கு இந்த BS6 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 6,000 கிட்ட வருது. பட் இந்த வண்டியில் இவ்வளோ மாற்றங்கள்லாம் பண்ணியும் இந்த அலாய் வீல்ஸ் டிசைன்ஸ் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 78,000 79,000 அப்படிங்கிறது ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. இது நான் சொல்கிற ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஒரு ஹையர் ரேஞ்ச், அதாவது டாப் வேரியண்ட்டில் இந்த ப்ரைஸ் வந்து இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பட் இதே ப்ரைஸ் தான் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஷோரூம்ஸில் என்ன ஒரு RDO இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ரோட் டேக்ஸில் இருக்கோ அதை பொறுத்து அந்த ப்ரைஸ் வித்தியாசங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தாங்க செய்யுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும். ஒரு கம்பேரிஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த டியூப்லெஸ் டயர்ஸ்க்கும் அலாய் வீல்ஸ் நான் எந்த வேரியண்ட் வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கலாம். அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு கம்பேரிஷன் வீடியோ நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.